புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேகருடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அமமுக எம்எல்ஏ காமராஜை தவகாவினர் கடத்தி சென்றதாகவும் புகார் தெரிவித்திருந்த தினகரன், குதிரை பேரம் மூலம் மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ் தவக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தினகரன் ஏற்கனவே புகார் கூறியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் ஆளுநர் அர்லேகரை சந்தித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேகரை சந்தித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். குதிரை பேரம் மூலம் மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ் தவக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தினகரன் ஏற்கனவே புகார் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், எதற்காக அவர் மீண்டும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேகருடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே கடந்த மாதத்துல ஆளுநர் திரு அர்லேகரை சந்தித்து தன்னுடைய கட்சி சார்பில் அமமுக சார்பில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் இருந்து காமராஜ் வெற்றி பெற்றிருந்தார். அவரை கடத்தி சென்று தவக அவர்களுக்கு ஆதரவாக அவரை செயல்பட வைத்திருப்பதாக ஆளுநரை சந்தித்து புகார் அளித்திருந்தார். தன்னுடைய கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர் தற்போது தவக ஆதரவாக செயல்படுவதற்கு பின்னால் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே மனு அளித்திருந்த நிலையில தற்போது இரண்டாவது முறையாக மக்கள் மாளிகையில ஆளுநர் திரு அர்லேகர் அவர்களை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். குதிரை பேரம் மூலம் மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ் தவக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஏற்கனவே புகார் அளித்திருந்த நிலையில மீண்டும் ஆளுநர் அவர்களுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான போது அமமுக எம்எல்ஏ காமராஜை தவகவினர் கடத்தி சென்றதாக ஏற்கனவே புகார் அளித்திருந்த நிலையில மீண்டும் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.